Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் எக்ஸல் டேட்டாவை சார்ட் பண்ணுறதுக்கான 7 வழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, sortingனா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு டேட்டாவை ascending to descending or descending to ascending அதை அரேஞ்ச் பண்ணுறது தான் sorting. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய A to Z sorting. ஸோ டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், சார்ட் பண்ண வேண்டிய டேட்டாவை. ஸோ நமக்கு இந்த நேம் ஆர்டர், இந்த டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அப்போ ஜஸ்ட் நம்ம ஹோம் டேப்லேயே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு எடிட்டிங் குரூப்பில் சார்ட் அண்ட் ஃபில்டர் ட்ராப் டவுனில் பார்த்தோம்னா சார்ட் A to Z or Z to A. ஸோ சார்ட் A to Z கொடுத்து நம்ம A to Z என்ன பண்ணலாம், ascending to descending ஆர்டரில் சார்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், Z to A, அதாவது டிசெண்டிங் ஆர்டர். பட் நம்பர்ஸை செலக்ட் பண்ணிட்டு போகும்போது அங்கே A to Zன்னு இருக்காது, அதுக்கு பதிலாக ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், இல்லை ஆஸ் யூஷுவல் ரிவர்ஸ் ஆர்டரில் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம தாராளமாக சார்ட் பண்ணிக்க முடியும். பட் நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சார்ட் பண்ணுறது காலம் வைஸ் தான் சார்ட் பண்ணுறோம், பிகாஸ் நம்ம டேட்டா காலம் வைஸ் இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய டேட்டா இந்த மாதிரி ரோ வைஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ செகண்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ரோ வைஸ் எப்படி சார்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேட்டாவை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி டேட்டா டேப்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு சார்ட் இருக்குது. சார்ட் அண்ட் ஃபில்டர் குரூப்பில் சார்ட் எடுத்துக்கலாம். நல்லா கவனிக்கணும், காலம் வைஸ் தான் டிஃபால்ட்டாக சார்ட் செட் ஆகிருக்கும். ஓகே, பட் நாம் அதை ஆப்ஷன்ஸில் போயிட்டு லெஃப்ட் டு ரைட்டுன்னு மாற்றிட்டாலே போதும். பிகாஸ் நமக்கு டாப் டு பாட்டம் ஓரியன்டேஷனில் தான் சார்ட் பண்ணுறோம். பட் நமக்கு தேவையானது லெஃப்ட் டு ரைட் ஓரியன்டேஷனில் தேவை. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ இங்கே நமக்கு காலம் அப்படிங்கிறது ரோ அப்படின்னு சேஞ்ச் ஆயிருச்சா. அண்ட் இப்போது சார்ட் பையில் போயிட்டு எந்த ரோ ஏற்கனவே நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ரோ 2ன்னு கொடுத்துடலாம். அண்ட் செல்லோட வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணணும், சார்ட் பண்ணணும். அண்ட் என்ன ஆர்டரில் சார்ட் பண்ணி தேவை, ஆஸ் யூஷுவல் A to Z or Z to A, நமக்கு அந்த ஆர்டரில் தான் தேவை. ஸோ எப்படி ரோ வைஸ் நம்ம என்ன பண்ணலாம், சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரோ வைஸ் டேட்டாவை செலக்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டோட ஓரியன்டேஷனும் ரோ வைஸ் சேஞ்ச் ஆகாது. நாம தான் ஆப்ஷன்ஸில் போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்ன ரோ என்ன வேல்யூ பேஸ் பண்ணி ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம். சரி, தேர்ட் ஒன் பார்த்தோம்னா செல்லோட கலரை பேஸ் பண்ணியோ இல்லை ஃபாண்ட்டோட கலரை பேஸ் பண்ணியோ நம்மளால் சார்ட் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, டோட்டல் சேல்ஸில் இருக்கிறது செல்லோட கலர், ஆனால் கேட்டகரியில் இருக்கிறது பார்த்தோம்னா ஃபாண்ட்டோட கலர். ஸோ முதல்ல ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணலாம். பட் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு நம்ம டேட்டா டேபில் சார்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஷார்ட்கட் கீ இருக்குது, Alt A SS கொடுத்தோம்னா நமக்கு சார்ட் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ ரிப்பீட் பண்ணுறேன், Alt A SS. ஜஸ்ட் நம்ம சார்ட் என்ன பண்ணலாம், லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, என்டையர் டேட்டா நமக்கு பர்ஃபெக்டாக செலக்ட் ஆயிடுச்சு. நாம் காலமை பேஸ் பண்ணி தான் சார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ சார்ட் பையில் போயிட்டு நம்மளுடைய ஹெட்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சா, எம்ப்ளாயி நேம், கேட்டகரி, ரீஜன், டோட்டல் சேல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நாம் எந்த காலமை பேஸ் பண்ணி டோட்டல் சேல்ஸை பேஸ் பண்ணி தான் சார்ட் பண்ண போகிறோம். பட் சார்ட் ஆனில் தான் செல் வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக செல் கலரை பேஸ் பண்ணி தான் சார்ட் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, இப்போ போயிட்டு ஆக்சுவலாக நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சில் செல்லோட கலர் மட்டும்தான் இருக்குது. ஃபாண்ட் கலர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இது அவுட்லைன் மட்டும் வருது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், செல் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஆர்டர், என்ன ஆர்டரில் நமக்கு இந்த கலர் வேணும். ஸோ நம்மக்கிட்ட 2 கலர் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சில் 2 கலர் தான் இருக்குது. ஸோ நமக்கு க்ரீனில் தான் பார்த்தீங்கன்னா ஆன் டாப்பில் வேணும். ஸோ நமக்கு செலக்ட் பண்ண கலர் டாப்பில் வேணுமா இல்லை பாட்டமில் வேணுமாங்கிறது இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் டாப்பில் வேணும். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துட்டாலே போதும். ஆஸ் யூஷுவல் நமக்கு டோட்டல் சேல்ஸில் க்ரீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்தாச்சு. அண்ட் பிலோலாம் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு பர்ஃபெக்டாக சார்ட் ஆகி வந்தாச்சு. ஆக்சுவலாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் அப்ளை ஆயிருக்கு. 35,000க்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் க்ரீனில், அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இந்த கலர் ஷேடில் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் இப்போ நம்ம முன்னாடி இருந்த ரிசல்ட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கலரை பேஸ் பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, மேலே இருக்கிறது இந்த கம்ப்ளீட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா 35,000லேருந்து அந்த மேக்ஸ் அமௌண்ட் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்னுமே ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா இந்த மாதிரியான சார்ட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் அதே மாதிரி தான் ஃபாண்ட்டோட கலரை பேஸ் பண்ணி நமக்கு அரேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள் ALT+A+SS கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சார்ட் எடுத்துக்கலாம். சார்ட் பை நமக்கு கேட்டகரியை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். பட் இந்த வாட்டி செல் வேல்யூஸில் ஃபாண்ட் கலரை பேஸ் பண்ணி. ஓகே, நல்லா கவனிக்கணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கலர் பார்த்தீங்கன்னா வருது. ஆஸ் யூஷுவல் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி க்ரீன் வந்து ஆஸ் யூஷுவல் டாப்பில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்னிச்சரை பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், க்ரீன் ஆன் டாப்பில் தேவைன்னு கொடுத்து ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தாச்சு. பட் நல்லா கவனிங்க, ஆர்டர் நம்ம பார்க்கும்போது 3 கலர் இருக்குது, 2 கலர் கிடையாது. அப்போது ஒரு கலர் ஆன் டாப்பில் போச்சுன்னா மீதி 2 கலர் சரியான சார்ட்டிங்கில் இருக்காது. ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கவனித்து பாருங்கள், ஃபர்னிச்சர் அது எல்லாமே அந்த க்ரீன் ஃபாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சார்ட் பண்ணி டாப்பில் வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய கலர் எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஷஃபிள் பண்ணி தான் நமக்கு கீழே இருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் 4th ஒன் நம்ம பார்க்குறது தான் மல்டி லெவல் சார்ட்டிங். ரொம்ப சிம்பிள், ALT+A+SS நான் கொடுத்து கம்ப்ளீட்டாக எடுக்கிறேன். எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன். ஓகே, சரி, சேம் கேட்டகரி வைஸ் தான் நம்ம சார்ட் பண்ண போகிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் லெவல் என்ன பண்ணிகிட்ருக்கு, க்ரீன் கலரை ஆன் டாப்பில் சார்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இன்னொரு லெவல் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இன்னொரு லெவலும் சேம் அதே கேட்டகரியை பேஸ் பண்ணி தான், அதே ஃபாண்ட் கலரை பேஸ் பண்ணி தான். பட் இந்த வாட்டி எண்டில் என்ன கலர் போகணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சருக்கு அடுத்தது ஹோம் அண்ட் டெக்கர் தான் தேவை. அதனால ரெட்டை நம்ம என்ன பண்ணிடலாம், எலக்ட்ரானிக்ஸை நம்ம பாட்டமில் தள்ளிடலாம். ஜஸ்ட் ஓகே கொடுக்கும் போது இப்போ நமக்கு சரியான சார்ட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த டேட்டாவை நம்மளால் விஷுவலாக பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ 5th ஒன் பார்த்தோம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஐக்கன்ஸை பேஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் சேம் ALT+A+SS கொடுத்து சார்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு சேம் டோட்டல் சேல்ஸை வச்சு தான் நமக்கு சார்ட் பண்ணணும். பட் இந்த வாட்டி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மூலிமா நம்ம ஐக்கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம அந்த ஐக்கன்ஸை பேஸ் பண்ணி நம்ம தாராளமாக சார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு பார்த்தோம்னா க்ரீன் வந்து டாப்பில் இருக்கணும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். பட் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ க்ரீன் மட்டும் டாப்பில் கொடுத்தோம்னா மீதி 2 ஷஃபிளாக இருக்கும். ஸோ நமக்கு மல்டி லெவல் தெரியுங்கிறதுனால ஆட் லெவல் கொடுத்துக்கலாம். வேண்டானா நீங்கள் டெலிட் லெவல் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆட் லெவல் கொடுக்கலாம், இல்லை காப்பி லெவல் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாமே நம்ம இஷ்டம் தான். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாட்டி நமக்கு பாட்டமில் என்ன தேவைன்னா ரெட் வந்து பாட்டமில் தேவை அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருச்சா. சரி, Ctrl+Z கொடுத்து அன்டூ பண்ணிடுறேன். பிகாஸ் இதே ஃபைலை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில், வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த டவுன்லோட் பண்ணுற ஃபைலுக்கான லிங்க் இருக்குது. சரி, 6th ஒன் பார்த்தோம்னா லிஸ்ட் பேஸ்ட் சார்ட்டிங். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போது மந்த் ஆஃப் அட்மிஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எந்த ஸ்டூடெண்ட் எந்த கோர்ஸ் எடுத்துருக்குறாங்க அண்ட் அவங்க எந்த மாதத்தில் அட்மிஷன் ஆனாங்க அப்படிங்கிறது இருக்குது. சும்மா இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் இப்படி ஒரு டேட்டா கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி, ஃபெப்ரவரி எல்லாம் இருக்குது. இதை போய் நம்ம அசெண்டிங் டு டிசெண்டிங் சார்ட் பண்ணோம்னா நமக்கே தெரியும் ரிசல்ட் என்ன வரும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ALT+A+SS கொடுத்து சார்ட்டில் போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம போயிட்டு மந்த் ஆஃப் அட்மிஷன் எடுக்கிறேன். செல் வேல்யூ தான் A to Zன்னு கொடுத்தோம்னா நாம் நினச்ச ஆர்டரில் வராது. ஏன்னா J அப்படிங்கிறது ஜான்வரிங்கிறது Jயில் இருக்குது. ஓகே, ஸோ ரிசல்ட் என்னங்கிறது வெளிப்படவே நமக்கு தெரியுது. ஸோ அப்போ ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் சார்ட் பண்ணுறதுக்கு கஸ்டம் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ அப்போது ஜஸ்ட் ALT+A+SS நல்லா கவனிங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் மந்த் ஆஃப் அட்மிஷன் எந்த காலமை பேஸ் பண்ணி வேல்யூ பேஸ் பண்ணி தான். பட் A to Z ஆர்டரில் கிடையாது, கஸ்டம் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். கஸ்டம் லிஸ்ட்டில் போனோம்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் கவனித்து பாருங்கள், மண்டே, டியூஸ்டே, ஜான், ஃபெப் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ நாம் என்ன பண்ணுறோம்னா ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் இப்படி தான் தேவை. ஸோ எந்த லிஸ்ட்டை, எந்த கஸ்டம் லிஸ்ட்டை நாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோமோ இப்போ அதே ஆர்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் லிஸ்ட்டை நமக்கு 2 ஆர்டர்லையும் கிடைக்கும். A to Z, ஐ மீன் அசெண்டிங் டு டிசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் டு அசெண்டிங் ரிவர்ஸ் ஆர்டர்லையும் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு எப்படி தேவை, ஜான், ஃபெப், மார்ச் இப்படி தான் எனக்கு தேவை. அப்போ நம்ம ஓகே கொடுத்தோம்னா அப்போ யாரெல்லாம் ஜானில் எடுத்தாங்க, ஐ மீன் சேர்ந்தாங்க, ஃபெப்ரவரி யார், ஏப்ரல் யார், ஜூலை யார். ஸோ இப்படி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். பட் நல்லா யோசித்து பாருங்கள், இதுவே இப்போ நமக்கு இந்த கோர்ஸ் எடுத்துப்போம். ஸோ MS ஆஃபீஸ், அடோபி ஃபோட்டோஷாப், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் 3 கோர்ஸ் இருக்குது. இதை வந்து இப்போ நமக்கு என்ன பண்ணணும், சார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே கிடையாது. பிகாஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் கஸ்டமாக நம்ம ரெடி பண்ணது இல்லையா. ஸோ அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டம் லிஸ்ட்டை நாமளே என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் போயிட்டு சேம் நமக்கு கோர்ஸை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும். பட் நான் தேடுறல கஸ்டம் லிஸ்ட்டுக்குள்ளே போகிறோம், இந்த மாதிரி லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இல்லை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நியூ லிஸ்ட்டை நாம் ஆட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் என்ட்ரீஸில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். அண்ட் என்ன ஆர்டரில் வேணுமோ அந்த ஆர்டரில் தான் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு பார்த்தோம்னா முதல்ல MS ஆஃபீஸ் தான் தேவை. ஓகே,
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எம்எஸ் ஆஃபீஸ் கொடுத்துடலாம், என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி நமக்கு என்ன தேவைன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தேவை. ஸ்பெல்லிங் மட்டும் கவனமாக என்ன பண்ணுங்க கொடுங்க. ஓகே, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்குறேன்னா. அண்ட் ஃபைனலாக அடோபி ஃபோட்டோஷாப் கொடுத்துட்டு ஓகே எல்லாம் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த என்ட்ரிஸை ஒரு நியூ லிஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏற்கனவே எம்ஆர்எஃப், டிவிஎஸ், C8, பிரிட்ஜ்ஸ்டோன் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா ஆஸ் யூஷுவல் சேம் லிஸ்ட்டு நமக்கு 2 ஆர்டரில் கிடச்சாச்சு. ஸோ நமக்கு என்ன தேவை, எம்எஸ் ஆஃபீஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இப்படி தான் தேவை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சா. ஸோ இப்படி நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்ட்டை வச்சும் ப்ரீ டிசைன்டு லிஸ்ட் இருக்குது அதை வச்சும் சார்ட் பண்ண முடியும். இல்லை நமக்கு தேவையான ஒரு நியூ கஸ்டம் லிஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கவும் முடியும். ஆஸ் யூஷுவல் Ctrl+Z கொடுத்து அன்டூ பண்ணிடுறேன். ஸோ அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, 7th ஒன் பார்த்தோம்னா ஃபைனலாக சார்ட் ஃபங்க்ஷன். ரொம்ப சிம்பிள். இந்த ரோ காலம் வைஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ ஈக்குவல் டு சார்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். சார்ட் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் என்னது, அரே. ஸோ ஜஸ்ட் நம்ம கம்ப்ளீட் டேட்டா ரேஞ்சை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். சார்ட் ஃபங்க்ஷனில் முதல்ல இருக்கக்கூடிய அரே அப்படிங்கிறது மட்டும்தான் மேண்டட்டரி. மீதி இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஆப்ஷனல் தான். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம கமா கொடுத்தோம்னா சார்ட் இண்டெக்ஸ், அதாவது எந்த காலமை பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணது என்னது 1 2 3 4 4 காலம். பட் நாம் எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறோம்னா எம்ப்ளாய் நேம். ஸோ அப்போ அது ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 1 அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அண்ட் சார்ட் ஆர்டர், என்ன ஆர்டரில் நமக்கு சார்ட் பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் தான் பார்த்தீங்கன்னா சார்ட் பண்ணணும். நல்லா கவனிங்க, டிஃபால்ட்டாகவே நம்ம டேட்டா பை காலமில் தான் இருக்குது. ஒருவேளை ரோவில் இருந்ததுன்னா மட்டும் பை காலமில் போயிட்டு, இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சார்ட் பை ரோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு அதை மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் இதோட நம்ம என்ன பண்ணலாம், என்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ கவனித்து பாருங்கள், அபிகாயில் அண்ட் பிசி அந்த கரெக்டாக அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்தாச்சு. இல்லை நீங்கள் போயிட்டு வேறு ஏதாவது இப்போ கேட்டகரியை பேஸ் பண்ணி இல்லை ரீஜன் பேஸ் பண்ணி தேவை. இப்போ கேட்டகரியை பேஸ் பண்ணின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ வந்து சார்ட்டோட இண்டெக்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். அவ்வளோதான். நமக்கு என்ன தேவை, செகண்ட் காலம் இல்லையா, 2 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அப்போ கவனிச்சு பாருங்கள், EFH வந்தாச்சு. இல்லை எனக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் தான் அப்படி தேவைங்கிற பட்சத்தில் அப்போ அது 4th காலம். ஸோ 4th காலம் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அது டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா சார்ட் ஆர்டரை போய் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, -1க்கு என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ நமக்கு டிசெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துடும். பட் இப்படி சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாம் வந்து ஒரே ஒரு செல்லில் தான் சார்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறோம். நமக்கு வர ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா மற்ற செல்லில் ஸ்பில் ஆகி வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல் இருக்குது, அங்கே போயிட்டு நான் ஏதாவது டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஏதாவது நான் டைப் பண்ணுறேன்னா அப்போது ரிசல்ட்டு ஸ்பில் ஆகிற இடத்துல ஏற்கனவே ஒரு டேட்டா இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்பில் எரர் பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, இல்லை நான் வேறு ஒரு எரர் ஃபேஸ் பண்ணுறேன். அதாவது எப்படின்னா நீங்கள் சார்ட் இண்டெக்ஸில் போயிட்டு 5 6ன்னு வேறு ஏதாவது காலம் கொடுத்துட்டிங்கன்னா அப்படி ஒரு காலமே பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, அப்போ நம்ம சார்ட் என்ன பண்ணுவோம், ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவனமாக இருங்க. இல்லை ப்ரோ எனக்கு ரிசல்ட் இப்படி ஸ்பில் பண்ணி வந்துருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு இந்த சார்ட் ஃபங்க்ஷன் வேண்டாம், ஜஸ்ட் எனக்கு இந்த டேட்டா மட்டும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு சேம் வேற ஒரு ஷீட்டில் வேணாலும் சரி, பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+Shift+V கொடுத்து வேல்யூவாக என்ன பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், நமக்கு இதில் என்ன கிடையாது, அந்த சார்ட் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. பட் நமக்கு தேவையான டேட்டா சார்ட் பண்ணி ஆர்டரில் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா அப்படி தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் சார்ட் ஃபங்க்ஷன் எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது தான். ஓகே, ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் மற்ற இம்பார்ட்டண்ட் எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடிய என்டையர் வீடியோஸோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.